Hello learners, welcome to Sia Magical Physics. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் மீன்ஸ் கோஆர்டினேட்ஸ் which do not appear explicitly in the Lagrangian of a system. ஸோ ஒரு லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன் உள்ள ஒரு சிஸ்டத்தில் ஒரு கோஆர்டினேட் வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியாமல் போகிறது, அதை தான் வந்து which do not appear explicitlyன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டை வந்து நம்ம சைக்ளிக் கோஆர்டினேட் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஸோ இந்த சைக்ளிக் கோஆர்டினேட்டை நம்ம அனதர் நேம் வச்சு சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் இக்னோரபிள் கோஆர்டினேட். அதை வந்து நம்ம இக்னோரபிள் கோஆர்டினேட்னு சொல்லலாம். ஸோ அப்போ லக்ராஞ்சியனை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக எழுதுறது L of Q1 Q2 goes on up to Qn. அதே போல் Q1 dot Q2 dot goes on up to Qn dot and also comma போட்டு time. ஸோ 3 டேர்ம்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது. Qங்கிறது வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்லேயே. ஸோ அந்த டாபிக்ஸில் பார்க்குறப்ப ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். அப்போ இதில் Q டாட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஜெனரலைஸ்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் தென் Tங்கிறது டைம் வேரியபிள். ஸோ இந்த 3 வேரியபிள்ஸும் வந்து நம்ம லக்ராஞ்சியனில் எக்ஸ்பிரஷனாக வந்து நம்ம எழுதிக்கிடலாம். அதே போல் கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படின்னா அதோடைய லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம எப்படி எழுதலாங்கிறத ப்ரீவியஸ் டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன். That is d by dt of dou L by dou Qj dot minus dou L by dou Qj is equal to 0. ஸோ இது வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த கேஸில் ஒரு கன்சிடரேஷன் பண்ண போகிறோம். dou L by dou Qj அப்படிங்கிற இந்த செகண்ட் டேர்ம் இட் இஸ் ஈக்குவல் டு 0வாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னதான் ரெடியூஸ் ஆகும்னா d by dt of dou L by dou Qj dot. ஸோ this வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதா இருக்கும். அப்படி தானே? ஸோ அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் டேர்ம் வந்து இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதா எழுதியிருக்கேன். அப்போது இந்த டேர்ம் இந்த வேரியபிள்ங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருந்தால் மட்டும்தான் அதை டெரிவேட்டிவ் எடுக்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதா ஆகும். ஸோ விச் மீன்ஸ் தட் dou L by dou Qj dot. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் டாட் டேர்ம். அது இருந்தால் தான் ஜென்ரலைஸ்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்டாக மாறிடும். ஸோ dou L by dou Qj dot இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் இந்த கான்ஸ்டன்ட்டை நான் இங்கே எப்படி நோட்டேட் பண்ணுறேன்னா PJ ஸ்மால் லெட்டர் போட்டு இந்த வேரியபிள் ஜேங்கிறனால ஜே நீங்கள் ஐங்கிற டேர்மையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படின்னா PIங்கிறதா இருக்கும், அவ்வளோதான். இட் இஸ் ஈக்குவல் டு PI. ஆல்சோ அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ஃபா டேர்ம் வச்சும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஜே டேர்ம் அப்படிங்கிறதாவும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே சைக்ளிக் கோஆர்டினேட் பொறுத்த வரைக்கும். அப்போ கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஜெனரலைஸ்ட் மொமெண்டம் கான்ஜுகேட் டு அ சைக்ளிக் கோஆர்டினேட் இஸ் கன்சர்வ்டு மீன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எப்போ கன்சர்வ்டாக இருக்குது அப்படின்னா டியூரிங் த மோஷன், ஒரு பார்ட்டிக்கலுடைய மூமெண்ட் அப்போ வந்து இது கன்சர்வ்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டை தான் நம்ம சைக்ளிக் கோஆர்டினேட் சொல்கிறோம். ஒரு சைக்ளிக் கோஆர்டினேட் இப்போ லக்ராஞ்சியன் எக்ஸ்பிரஷனில் அது சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா வேறஸ் அது ஹாமில்டோனியன்லேயும் வந்து அந்த கோஆர்டினேட் வந்து சைக்ளிக்காக தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட. லக்ராஞ்சியனில் ஒரு கோஆர்டினேட் சைக்ளிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஹாமில்டோனியன்லேயும் அது சைக்ளிக்காக தான் இருக்கும் கட்டாயம். ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். கைண்ட்லி ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and we will meet in the next topic. Thank you.